வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச திருநெல்வேலி அல்வா, செம்ம டேஸ்டான அல்வா, வெறும் 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கோதுமையை ஊற வைக்கணும், பால் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. அதே அமௌண்ட்டில் நெய்யும் எடுத்துக்கோங்க. நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை வந்து பாகு காய்ச்சிக்கணும். சர்க்கரை எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 250 கிராம் கோதுமை மாவுக்கு ஒரு 800லேருந்து 900 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் அல்வாவுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட பார்த்திங்கன்னா கோதுமையில் வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக தான் தெரியும், எவ்வளோ போட்டாலும் இழுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், சர்க்கரையை வந்து கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்கள் அல்வாவுக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலான கலர் கிடைக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷமாக அடுப்பில் இருக்குது. நல்ல கலர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு அல்வாவுக்கு. இந்த அளவுக்கு நல்ல கலர் வெந்த பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோனா கரெக்டாக 1 லிட்டர் ஊற்றுங்க. 250 கிராம் கோதுமை மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து இந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல கலராக கொதிச்சிட்ருக்கு. சக்கரை வந்து லைட்டாக கரைஞ்சி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தண்ணி கொஞ்சம் சூடாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ அல்வா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் அடிக்கடமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக திரண்டு வந்துடும். நம்ம எடுத்து வச்சுருந்த 250 மில்லி நெய் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிக்கோங்க. நெய்யை வந்து ஃபஸ்ட்டே ஊற்றினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா மாவு போட்டுக்கோங்க. மாவை போட்டுட்டு சிம்மில் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து கிண்டி விடுங்க. அந்த நெய்யில் வந்து நல்லா வறுப்பட்டுறணும். அந்த கோதுமையோடைய அந்த பச்சை வாசனை போயிடணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா வந்து கரண்டியை வச்சு அழுத்தி அழுத்தி கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் போல் நெய் போட்டிருக்கேன். கவனமாக இருங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷமாக நம்ம வந்து இதை கிண்டிகிட்டே இருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா சக்கரை பாகு, அதை வந்து மெதுவாக ஊற்றுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னொரு ஆளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த சக்கரை பாகு ஊற்றும் போது நல்லா வந்து கொஞ்சம் பபிள்ஸ்லாம் அதிகமாகும், கையில் தெறிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. கிண்டின செகண்டில் என்ன பண்ணிடும், கோதுமை வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிருங்க. இப்போ முதல்ல நான் எப்படி காமிச்சேன், இப்போ பாருங்கள், உடனே தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சிரும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம வந்து கேரமலைஸ் பண்ண அந்த கலர் வந்துடும், கொஞ்சம் ஷைனிங்காகவும் கிடச்சிரும். உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் இது வந்து ஆப்ஷனல் தான். மோஸ்ட்லி திருநெல்வேலி அல்வாவில் ஏலக்காய் தூள் போட மாட்டாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக க்ளாஸியாக வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு அல்வா. ரொம்ப ரொம்ப சுலபங்க இது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கோங்க. அல்வா வந்து எந்த பக்கமும் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். அதோடைய உள்ளே ஊற்றுன நெய் எல்லாமே வெளியில் கக்கணும். அதுதான் வந்து அல்வா வந்து முடிஞ்ச ஸ்டேஜ்னு அர்த்தம். இதை கிண்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதிகபட்சமாக ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்பவே மாட்டாங்க. இது வந்து கோதுமையில் பால் எடுத்து செஞ்ச மாதிரியே தான் இருந்துச்சு. திருநெல்வேலி அல்வா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.